புதிய அரசு, எங்கள் அரசு பொறுப்பேற்ற பிறகு கொள்கை முடிவுகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார்கள். கடந்த அரசினுடைய முறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு கிடையாது. எங்கள் அரசு, புதிய அரசு அமைந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் கண்டிப்பாக அமைச்சர்கள், அரசு உயர் அதிகாரிகள், உயர்கல்வி அமைச்சகத்தினுடைய வழிகாட்டுதலை நெறிமுறைப்படுத்துவார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி விரைவில் அறிவிப்புகள் உங்களுக்கு கூட்டணி கட்சியினர்கள் வந்து பல இடங்கள்ல அதாவது ஒரு கட்சியிலிருந்து அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் விருப்பத்திற்கு ஏற்றவாறு தனது பதவியை ராஜினாமா செய்கிறார். தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் விரும்புகிற கட்சியிலோ இல்லை அவர் வகித்துக் கொண்டிருக்கிற தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சியிலோ மீண்டும் மக்களை சந்திக்க போகிறார். அவர் ஒன்னும் எம்எல்சியா வரப்போறதில்லை, அவர் ஒன்னும் ராஜ்யசபாவில் வரப்போறதில்லை. மீண்டும் மக்களிடம் போகிறார். மீண்டும் மக்கள் அவர்களை தேர்ந்தெடுத்து மீண்டும் வருவதற்கான அறிகுறிகள் ஜனநாயகத்தில் உள்ளது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் மக்களை சந்திக்கிறார். மக்களை சந்தித்து மீண்டும் சட்டமன்றத்திற்கு அவர் விரும்புகிறார். இது ஜனநாயகத்தினுடைய விரோதமாகவோ, என்னை பொறுத்தளவில் இதை குதிரை பேரமாகவோ நான் கருதவில்லை. இல்ல, இந்த இஷ்யூல மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், என் அன்பிற்கினிய சகோதரர் மாணிக்கம் தாகூர் அவர்களுடைய கருத்துக்கும் என் அருமை சகோதரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி கருத்துக்கும் முரண்பட்ட கருத்தாகவே நான் பார்க்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது, வணக்கத்திற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் அவர்களுடைய கருத்து என்னுடைய கருத்து. திமுக கூட்டணியில் இருக்கிறப்பெல்லாம் விசிக கம்யூனிஸ்ட் மோதல்கள் நிறைய இருக்கு, தொண்டர்களோட மோதல்கள் நிறைய இருக்கு. இது தொண்டர்கள் லெவல்ல மோதல்ல போனாலே சில நெருக்கடிகள் வரும். எப்படி சார் பாக்குறீங்க? சார், காங்கிரஸ் கட்சி விரும்புறது சண்டையே இருக்கக்கூடாது, மோதல்கள் இருக்கக்கூடாது. ஜனநாயகத்தில் மரபுகளை கடைபிடிக்க வேண்டும் சார். மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தை இயக்கத்தினுடைய தலைவருமான என் அன்பிற்குரிய சகோதரர் திருமாவளவன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். மோதல் போக்கு கடைபிடிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார். எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய கருத்து அதுதான். மோதல் என்பது அவசியமற்றது, அனாவசியமானது. நாம் மக்கள் பணி ஆற்ற வந்திருக்கிறோம். மக்கள் கருத்தை தான் பிரதிபலிக்க வேண்டுமே தவிர மாறாக வன்முறை போக்கோ இதுக்கெல்லாம் இடமளிக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து. காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு மிக தெளிவானது. மேகதாது அணை ஒரு செங்கல்ல கூட கர்நாடக அரசு எடுத்து வைக்க கூடாது. இது எங்க காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு. ஒரு செங்கல்ல கூட வைக்க அனுமதிக்க மாட்டோம். காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு இதுதான். மாண்புமிகு எங்கள் முதலமைச்சர் நிலைப்பாடு என்னவோ அந்த நிலைப்பாட்டில் காங்கிரஸ் கட்சி உறுதியாக நிற்கும். 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நிலைத்து நிற்கும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு, இந்த ஆட்சியை 5 ஆண்டுகள் கொண்டு செல்வதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் உறுதுணையாக, அவருக்கு இரும்பு கோட்டையாக அவர் பின்னால் நாங்கள் நிற்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.